children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 இருந்து சாப்டர் 8 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கேம் தான், டம்போலா அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 3, fill the grid with numbers between 570 and 630. ஸோ இங்கே ஒரு நம்பர் கிரிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பர் கிரிட்டில் வந்து 570லேருந்து 630 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் இருக்கும், ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரைக் அவுட் ஆல் த நம்பர்ஸ் விச் மேட்ச் த க்ளூஸ் பிலோ. இங்கே க்ளூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் இங்கே இருந்ததுன்னா அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே வரணும். யூ கேன் ஸ்ட்ரைக் அவுட் மோர் தென் ஒன் நம்பர். ஒரு ரவுண்டுலேயே நம்ம 2 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் கூட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். த சைல்டு ஹூ ஹாஸ் மோஸ்ட் நம்பர்ஸ் கேன்சல்டு இஸ் த வின்னர். எந்த சைல்டு வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும். ஒன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் அந்த நம்பர் கிரிட். இப்போ க்ளூஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, 597. இந்த கிரிட்டில் 597 இருக்கான்னு பாருங்கள், இதோ இருக்குது. ஸோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஏ நம்பர் வித் 4 அப்படின்ற நம்பர் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். இங்கே இருக்கா, இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ரைக் அவுட் கிடையாது. ஸோ இங்கே இருக்குது 4. அதாவது எந்த பிளேஸ்லனாலும் இருக்கலாம், 1's place 10's place 100's place, அதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா தான் நீங்கள் அதை வாட்ச் பண்ணணும். 4 இருக்கிற நம்பர் 4 எங்கே இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்டு க்ளூ பாருங்கள், நம்பர்ஸ் பிட்வீன் 595 and 605. ஸோ 595லேருந்து 605 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 596, 597, 598, 599, 600, 601, 602, 603, 604. ஸோ இந்த நம்பர்ஸில் ஏதாவது கிரிட்டில் இருந்தால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். இப்போ 596 இருக்கா, இல்லை. ஓகே, 597 இருக்கா, ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இருக்குது, அதனால நமக்கு தேவையில்லை. 598 இருக்கா, இல்லை. 599 இருக்கா, இந்தோ இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. 600 இருக்கா, இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. 601 இருக்கா, இல்லை. 602 இருக்கா, இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. 603 இருக்கா, இல்லை. 604 இருக்கா, இல்லை. ஓகேவா, இந்த க்ளூ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், எ நம்பர் வித் 1 as the 10th digit. 10th டிஜிட்டில் 1 இருக்கணும், அந்த மாதிரி நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா நம்பர்லேயும் 10th டிஜிட்டை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு ஆல்ரெடி, இருக்கிற நம்பருக்கு மட்டும் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே 10th பிளேஸில் 1 இருக்கா, இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி தான் இருக்குது, 10th பிளேஸில் இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி தான் இருக்குது. இது இல்லை. நெக்ஸ்ட் க்ளூ, 2 more than 610. 610லேருந்து 2 மோர் பண்ணால் என்ன வரும், 611, 612 வரும். ஸோ 612 இங்கே இருக்கான்னு பாருங்கள். இல்லை, ஸோ விட்டுடலாம். நெக்ஸ்ட் 5 less than 625. 625லேருந்து 5 லெஸ் பண்ணால் என்ன வரும், 620. வெரி குட், 620 வரும். 620 இங்கே இருக்கா பாருங்கள், பார்க்கலாம் கிரிட்டில். இல்லை, கரெக்டா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கேமை ப்ளே பண்ணி பாருங்கள், ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரைட் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் மேக்கிங் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் வேல மேக் பண்ணலாம். ஸோ ஒரு சாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 368 இருக்குது. இதை எந்தெந்த வேஸில் மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க, 1s, 10s, 100s. ஸோ இதை எப்படி சொல்லலாம், 300s,
6 tens 8 ones. இது ஒரு வே. இன்னொரு வேல என்ன சொல்லலாம், எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பண்ணலாமா, 300 + 60 + 8 இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இல்லை இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலான்னா, இதோட நெய்பர்ஹுட் ஹண்ட்ரட்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. 368க்கு நெய்பர்ஹுட் 100 என்ன வரும், 300 and 400. ஸோ 300 இந்த சைடு எழுதிக்கோங்க, 400 ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கோங்க. என்ன பண்ணலாம், இதுலேருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணி பாருங்கள். 368 - 300 பண்ணி பாருங்கள். 8 6 இது 0. ஸோ 68. ஸோ இதிலேருந்து 68 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 300 வரும். 368 - 68 பண்ணோன்னா 300 வரும். அப்போ இதை இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னா, 68 more than 300. ஸோ இந்த சைடு நீங்கள் மோர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எழுதுங்க, இந்த சைடு நீங்கள் லெஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எழுதுங்க. அப்போது மோர் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவீங்க, 68 more than 300. அதாவது 300 68 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 368 கிடைக்கும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? இப்போது 400லேருந்து 368க்கு வரணும். அதாவது நீங்கள் இங்கேருந்து இங்கேருந்து இங்கே வர்றதை பார்த்துக்கோங்க. இப்போது நெய்பர்ஹுட் ஹண்ட்ரட்ஸ் எழுதியாச்சுல, 300 400. இப்போது 300லேருந்து 368க்கு வரணும். அதே மாதிரி 400லேருந்து 368க்கு வரணும். இப்போ 300லேருந்து 368க்கு வரணும்னா என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, Increase. அப்போ மோர், டிக்ரீஸ்னா லெஸ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மோர் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே போகணுன்னா 68 நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 300 ஓட 68 ஆட் பண்ணோன்னா 368. அப்போ நம்ம என்ன எழுதணும், 68 more than 300. ஸோ 300 + 68 368. இப்போது இங்கேருந்து இங்கே வரணும். ஸோ 400லேருந்து 368க்கு வரணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, 400லேருந்து 368க்கு வரணும். ஸோ இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகிருக்கா, Decrease. டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், லெஸ். ஓகேவா? அப்போ 32 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே 400 இருக்கு இல்லையா, 400 போட்டுக்கோங்க, -368 போட்டுக்கோங்க. சப்ராக்ஷன் பண்ணி பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் பாரோ பண்ணிக்கோங்க. 10 - 8 2, 9 - 6 3, 3 - 3 0. அப்போ 32. இந்த மாதிரி தான் நமக்கு 32 கிடைக்கிது. அப்போ 32 less than 400. 400லேருந்து 32 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 368 கிடைக்குது. அப்போ 400 - 32 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ ரிமைனிங் சம்ஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே 905 இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ போட்டுக்கலாம், 1s 10s 100s. ஓகேவா? எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது, 9 hundreds, 0 tens, எழுதலாம் எழுதாமே விட்டுறலாம், 5 ones. ஸோ இது ஒரு வே. நெக்ஸ்ட் வே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுத போகிறேன். ஸோ 900 + 0 + 5. ஸோ இந்த 0 போடலாம், போடாமலேயும் நீங்கள் விட்டுடலாம். ஓகேவா? இப்போது இந்த சைடு எழுதுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நெய்பர்ஹுட் 100 கண்டுபிடிக்க போகிறேன். 900 and 1000. இதுக்கு நடுவில் தான் இந்த நம்பர் இருக்கும். இப்போது 900லேருந்து இங்கே வரணும். 900லேருந்து 905 வரணும்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா, Increase. இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் சப்ராக்ஷன் பண்ணி பாருங்கள். 905 - 900 பண்ணிங்கன்னா 5 - 0 5, 0 - 0 0, 9 - 9 0. ஸோ 5 நம்பர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ மோர் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். 5 more than 900. ஸோ 900 + 5 என்ன வரும், 905. இப்போ 1000லேருந்து 905க்கு வர போகிறேன். இங்கேருந்து இங்கே வர்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா, Decrease. அப்போ லெஸ் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த 1000லேருந்து 905 சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 1000ல் இருந்து 905 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா, நல்லா கவனமாக கவனிங்க, இங்கே சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு ஃபுல்லாகவே 0 தான் இருக்குது, பாரோ பண்ணலான்னா. ஸோ இங்கேருந்து நான் பண்ணுறேன். ஸோ 0, இது 9, இது 9, இது 10. 10 - 5 5, 9 - 0 9,
9 minus 9 0. இது 0. ஜீரோஸ்க்கெலாம் வேல்யூஸ் கிடையாது. ஸோ 95. அப்போ 95 நம்பர்ஸ் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எங்கேக்கு வந்துடுவோம்? 905க்கு வந்துடுவோம். அப்போ லெஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுவீங்க? 95 லெஸ் தென் 1000. 1000லேருந்து 95 லெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 905 கிடைக்கும். ஸோ 1000 minus 95. 1000 minus 95, 905. Understand ஆகுதா அந்த சம்? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 555. 555. ஸோ இதுக்கு பிளேஸ் வேல்யூ எழுதிக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஸோ 5 hundreds. 5 hundreds. 5 tens. How many ones? 5. 5 ones. Expanded form சொல்லுங்க பார்க்கலாம். 500 plus 50 plus 5. Understand ஆகுதா? நெக்ஸ்ட்டு நெய்பர்ஹுட் 100 சொல்லுங்க. இது ரெண்டு எழுதுறதுக்கு என்ன வரும்? 500 and 600. இது ரெண்டுக்கும் நடுவில் தானே 555 இருக்கும் பிட்வீனில். ஓகே. இப்போ இங்கேருந்து இங்கே வரணும். ஸோ இன்க்ரீஸ் தானே ஆகுது. இப்போ மோர் ஸ்டேட்மெண்ட். எவ்வளோ மோர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? திஸ் மைனஸ் திஸ் பண்ணணும். ஸோ 555 மைனஸ் 500 பண்ணுங்கள். ஸோ 5 5. இது 0. ஸோ 55 நம்பர்ஸ். 55 More than. வெரி குட். மோர் தென் 500. 500லேருந்து 55 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 555 கிடைக்கும். இப்போ இங்கேருந்து இங்கே வரணும்னா இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகிருக்கா? Decrease. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா சப்ராக்ஷன் பண்ணணும். 600 மைனஸ் 555. 600 மைனஸ் 555 பண்ணிங்கன்னா இங்கே 5, இங்கே 9, இங்கே 10. ஸோ 5 4 45. 45 இது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன எழுதணும்? 45 லெஸ் தென் 600. அதாவது 600லேருந்து 45 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிருமா? 555 கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு திஸ் மைனஸ் திஸ் பண்ணோம்ல, இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த நம்பர் மைனஸ் இந்த நம்பர். உங்களுக்கு சப்ராக்ஷன் ரூல் தெரிஞ்சால் போதும். பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் 736 இருக்குது. உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செய்வாங்க. So first top 7 எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு? 7 ஹண்ட்ரட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 7 ஹண்ட்ரட்ஸ்னு இப்போ எழுதலாம். 7 ஹண்ட்ரட்ஸ். எத்தனை டென்ஸ்? 3 டென்ஸ். எத்தனை ஒன்ஸ்? 6 ஒன்ஸ். அடுத்து இதுதான் இந்த ஈஸியான ஸ்கொயர். அடுத்து நம்ம வந்து இந்த ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸோ நம்ம எக்ஸ்பேண்டிங் ஃபார்ம் பண்ணுறோம் இந்த பாக்ஸில். 700 + 30 + 6. அடுத்து இங்கே பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஈஸி மெத்தட் என்னென்னா வந்து லாஸ்ட்டு ரெண்டு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இங்கே இருக்கணும். 36 more than என்னது? ஸோ இங்கே நம்ம எழுதிக்கலாம். லைக் 700 அப்புறம் 800. ஓகே. more than 700. அடுத்து இந்த பாக்ஸ்க்கு வந்து நம்ம இந்த நம்பரையும் மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த நம்பர் போடணும் மேலே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த நம்பர் போடணும் 800. அப்புறம் இந்த நம்பர் 736.
இது வந்து சின்ன நம்பராக இருக்குது மேலே. ஸோ நம்ம வந்து இதுக்கிட்டேருந்து பாரோ பண்ணுவோம். இதுக்கிட்டும் இல்லை, அதனால இந்த 8 கிட்ட பாரோ பண்ணுவோம். ஸோ 8 7 10 ஆயிரும். இது 10, அப்புறம் இது 9, அப்புறம் இது 10 ஆயிரும். ஸோ 10 minus 6, 10 in the mind, 6 in the finger. Before 10, 9, 8, 7, 6, 5, 4. ஸோ நம்ம இங்கே 4ன்னு எழுதியிருப்போம். 9 minus 3, 9 in the mind, 3 in the finger. Before 9, 8, 7, 6. This 6. 7 minus 7, 0. So 64, 64 less than less than 800. 800 அப்புறம் இங்கே என்ன எழுதுவோம்? 800 minus 64. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.